வருஷம் சொல்றேன், வருஷம் ஒரு 2 பேர் தான் சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு ஒருவேளை செய்திக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, சபையார் ஒரு 3 நிமிஷம் எனக்காக பொறுத்து கொள்ளும்படியா என் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு பெரிய இசைக்கலைஞனால அல்லது பாடல்கள் எழுதுகிற தாளந்தும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. அது கொடுக்கல, அதை நான் நிச்சயமா சொல்லிக்கலாம். ஆனாலும் ஒரு 1981ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஒரு முறை நான் வீட்டில் கிட்டார் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு கிறிஸ்துமஸுக்காக பாடல் எழுதியிருக்கேன். சும்மா நானா எழுதி எங்கேயும் போய் படிக்கிறது இல்லை, நானா என்னுடைய சந்தோஷத்திற்காக எழுதி கொள்ளுவேன். ஈஸ்டருக்குன்னு ஒரு பாடல் எழுதலையே அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கிட்டார் வாசித்து ஒரு பாடலை நான் கம்போஸ் பண்ணி அந்த பாடலை எழுதினேன். அந்த பாடலை படிக்கணும்னு ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் 40 வருஷத்துக்கு மேலே நான் நினைச்சிருக்கேன். அந்த பாடல் படிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய காரியம் இல்லை. ஏன்னா 1989 நான் ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஈஸ்டர் அன்னைக்கு எப்படியாவது ஸ்டேஜில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. அது நான் எந்த சபையில் இருந்த போதும் அதனால் பார்த்தோம்னா ஈஸியாக நான் பாடல் பாடியிருக்கலாம். ஆனால் அது தள்ளிக்கொண்டே போனது. நம்ம சபையை ஆரம்பித்த பொழுதும் அப்படி பாடம் நினைப்பேன். டைமை பார்த்தோம்னா கொஞ்சம் கூடி இருக்கும், அதனால் அப்படி விட்டுறது. கடந்த முறை கூட பையன் வந்து போது சொன்னேன், பாடிடுவோம் அப்படின்னு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணோம். இங்கே பார்த்தா இன்னும் வேற ஏதோ பாடல்கள்லாம் இருந்ததுனால நான் பாடலை. இந்த நாள் காலையிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்தது. சரி, இந்த தடவை எப்படியாவது இது செய்வோம், பாடிடுவோம். இங்கே அடுத்து பாடுறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. நான் அந்த 81 எழுதினேன். இது வரைக்கும் எந்த இடத்திலும் அந்த பாடலான சில பாடலை, ஏன்னா அந்த பாடல் ஈஸ்வருக்கு மட்டும்தான் படிக்க முடியும். ஒருவேளை இசை அதில் பெருசாக இல்லை, நான் அந்த கருத்துக்களை மட்டும் வைத்து எழுதியிருந்தேன். அதை நான் பாடுறேன், நீங்கள் கேட்டுதான் கற்றுறது என்னுடைய ஒரு ஆவல். 70 வருஷம் 8 வருஷம் எனக்கு இதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. கற்றுறது வாய்ப்பை கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி. உயிர்த்தெழுந்தார், அவர் ஜெயித்தெழுந்தார். இயேசு மரணத்தின் கட்டுகளை யாரும் தெரிந்தார். இனி மரணம் இல்லை, ஒரு பயமும் இல்லை. சாத்தானை பற்றிய கவலை இல்லை. ஆனந்தம் என்னில் ஆனந்தம், எனக்கானந்தம் என்றும் இயேசு என்னோடு உயிர்த்தெழுந்தார். ஆனந்தம், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜெயித்தெழுந்தார். இயேசு மரணத்தின் கட்டுகளை யாரும் தெரிந்தார். இனி மரணம் இல்லை, அந்த பயமும் இல்லை. சாத்தானை பற்றிய கவலை இல்லை. 3ஆம் நாள் அதிகாலை மரியாள் கல்லறைக்கு வந்தார். 3ஆம் நாள் அதிகாலை மரியாள் கல்லறைக்கு வந்தார். தேவதூதன் இயேசு தேவனை கண்டு அந்த வீட்டின் செய்தியை கொண்டு சீஷர்களிடம் சென்று சொல்லிட்டார் அந்த செய்தி. 3ஆம் நாள் அதிகாலை மரியாள் கல்லறைக்கு வந்தார். இயேசு தேவனை கண்டு அந்த வீட்டின் செய்தியை கொண்டு
சீஷர்களையே கண்டு சொல்லிட்டார் அந்த செய்தி. இயேசு உயிர் எழுந்தார், அவர் எழுந்தார். இயேசு மரணத்தின் கட்டுக்களை தெரிந்தார். இனி மரணம் இல்லை, அந்த பயம் இல்லை, சாத்தானை பற்றிய கவலை இல்லை. ஆனந்தம் எனக்கு ஆனந்தம், என்னில் ஆனந்தம் என்றும் இயேசு என்னோடு எழுந்த அந்த ஆனந்தம். ஈஸ்டர் அதிகாலை நாம் இயேசுவின் சமூகத்தில் வந்து, ஈஸ்டர் அதிகாலை நாம் இயேசுவின் சமூகத்தில் வந்து, பாவங்களை நாம் அங்கு இயேசு ரத்தம் கொண்டு கழுவி, பாவங்களை நாம் அங்கு இயேசு ரத்தம் கொண்டு கழுவி, பின்பு மற்றவர்களிடம் சென்று சொல்லிடுவோம் நற்செய்தி. இயேசு உயிர் எழுந்தார், அவர் எழுந்தார். இயேசு மரணத்தின் கட்டுக்களை தெரிந்தார். இனி மரணம் இல்லை, அந்த பயம் இல்லை, சாத்தானை பற்றிய கவலை இல்லை. ஆனந்தம் எனக்கு ஆனந்தம், என்னில் ஆனந்தம் என்றும் இயேசு என்னோடு உயிர் தந்த ஆனந்தம். அவர் உயிர் எழுந்தார், அவர் எழுந்தார். இயேசு மரணத்தின் கட்டுக்களை தெரிந்தார். இனி மரணம் இல்லை, அந்த பயம் இல்லை, சாத்தானை பற்றிய கவலை இல்லை. ஆனந்தம் எனக்கு ஆனந்தம், என்னில் ஆனந்தம் என்றும் என்னோடு இயேசு உயிர் தந்த ஆனந்தம். ஒரு 40 வருஷம் ஆசை ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவேற்ற முடியாமல் என்ன செய்தார். இந்த நாளிலும் சுருக்கமாக பெரிய செய்தி தான். செய்திகள் நேராக நம்ம கடந்த செல்வம் வயதை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாய் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை யோவான் நற்செய்தி 116ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. யாராவது கடைசி ஆண்டவர் சொன்ன உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த 14, 15, 16 அந்த அதிகாரங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க, கொஞ்ச காலம் நீங்க துக்கப்படுவீங்கம்மா, என்னை பார்க்க மாட்டீங்க, அந்த காலங்களிலே துக்கப்படுவீங்க. ஆனால் நீ பார்ப்பீங்க, உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பொழுது துக்கங்கள் சந்தோஷமாய் மாறிற்று. என்றால் இந்த நாளிலே பல காரியங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை விசாரிக்கிறவனாய் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பேசிய முதலாவது ஒரு வார்த்தையை யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கிறோம். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? மரியாள் அந்த இடத்துல இயேசுவை கல்லறையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தார், அவர் செய்தார், எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு முதலாய் ஒரு வார்த்தையை பேசுகிறார். மரியாளை பார்த்து பேசுகிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவர் உயிர் தெழுந்த தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் விசாரிக்கிறார் அப்படின்னா, நம்ம அந்த கவலையோடு இருக்கிறவர்களை தேவன் விசாரித்த நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போலாம். சோர்வா இருந்த சீஷர்களை விசாரித்தார், பயத்தோடு கூட இருந்த சீஷர்களை விசாரித்தார். இன்னும் நீங்க பார்த்தோம் என்றால், ஒன்றுமில்லாமல் வலையில ஒன்றுமே இல்லாமல் சோர்வா இருந்த சீஷர்களை விசாரித்தார்.
இவைகளெல்லாம் விசாரிக்கிறவராய் தேவன் கடந்து வந்தார் பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த விசாரிப்புக்கு பின்பாக அங்கு நடந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த பிரச்சனையை மாற்றினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் விசாரித்தார், அந்த பிரச்சனைகளை என்ன செய்தார்? மாற்றிட்டார். நீங்க அநேகர் வந்து அழுகிறவங்க விசாரிக்கலாம். அழுகிறவங்க யாரும் விசாரிப்பெல்லாம் என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அழுகிறவங்களை விசாரிப்ப அழகா சிலவங்களாம் விசாரிப்பாங்க. உங்களுக்கு நேரம் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பெரிய இந்த குடிமொழி போகிற பிரச்சனை உனக்கு இருக்கு. அவரவர் பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும். நம்ம அழுகிற ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனைக்கு ஏன் அழுகிறோம் நமக்கு தான் தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு மக்களுக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. அடுத்தவர்களை சிலர் வந்து அப்படியே அன்பா நிற்பாங்க, யோகுவின் சிநேகிதரை போல. ஆனா அவர்கள் ஒருவேளை ஆறுதல் சொல்லுகிறதுக்கு வாயை திறந்துட்டாங்கன்னா நினைக்க வேண்டியது இருக்கும், இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு விசாரிக்கிற ஒரு தன்மையிலே ஒரு அன்பு, ஒரு உண்மையான ஒரு கரிசனை, அந்த பிரச்சனையை மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு என்ன இல்லை. ஏன் உங்களுக்காக ஏன் கேட்கிறேன்னா, உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய முடியுமா அந்த எண்ணம் தான். நிறைய இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஒருவேளை ஒரு வியாதி படுக்கையிலே நிறைய இருந்து போயிருக்கிறேன். அங்க வந்தவங்கெல்லாம் பேசுவாங்க. எல்லாம் அவர் பேசின வார்த்தையை பார்த்தோம்னா யாருமே அந்த வியாதியா இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கிடையாது. 100க்கு எத்தனை பேர்? 100க்கு ஒரு ஆள் தான் அந்த ஆறுதல் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு இதே மாதிரி போச்சு, எனக்கு அப்படி போச்சு, இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். விசாரிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை பிரியமானவர்களே. விசாரிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறவராய் வந்தார். இப்ப ரொம்ப பெருசா போல அந்த நாட்டிலே சுவிசேஷம் நிறைய பேர் இடத்திலே காரியங்களை சொல்லியிருக்காங்க. இதுல விசேஷமாய் பெண்கள் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை, என் கணவர் இரவு நீ சாப்பிட்டாயான்னு என்னை விசாரிக்கிறது இல்லை. இது அநேகருடைய ஒரு முறையாக இருக்கிறது. சகோதரர்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். விசாரிக்கிறோமா ஒருத்தர் நீ சாப்பிட்டையா, எனக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறைய, நீ சாப்பிட்டையா? விசாரிக்கிறோமா? இல்ல. சாப்பிட்டோமா? என்ன சேர்ந்து சாப்பிட்டோமா? போய் படுக்கையில் படுத்தோமா? அவ்வளவுதான். பிரியமானவர்களே, விசாரிக்கிறவராய் இயேசு கடந்து வந்தார். அந்த விசாரிக்கும் பொழுதுதான் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த விசாரிக்கும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு அன்பு உண்டாகும், ஒரு நெருக்கம் உண்டாகும். அப்பதான் ஒரு சம்பாஷணை உண்டாகும். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? இந்த பிரச்சனையை அவர் சொல்லுகிறார். அந்த பிரச்சனை அந்த இடத்துல என்ன செய்கிறது? மாறுகிறது. மாறுகிறது. பாவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் ஒரே முடிவு கொண்டாங்க. என்னை விசாரிக்கிற ஒருத்தர் தான். யாரு? இயேசுதான் என்னை விசாரிக்கிறார். வேற யாரும் என்ன செய்கிறது இல்ல, விசாரிக்கிறது இல்ல. ஹலோ ஹவ் ஆர் யூ அதை கூட இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, கேட்கிறது இல்ல. தகப்பன் மகனை விசாரிக்கிறது இல்ல, தகப்பன் மகனை விசாரிக்கிறது இல்ல, மகன் தகப்பனை விசாரிக்கிறது இல்ல, தாயை விசாரிக்கிறது இல்ல, கணவன் மனைவியை விசாரிக்கிறது இல்ல, மனைவி கணவனை விசாரிக்கிறது இல்ல. காலையில் எழுந்திரிச்சு ஒருவேளை குட் மார்னிங் சொன்னா இன்னைக்கு எதுமோ கணவன் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்றோம். ஆனால் மனைவியோடு மனைவிடத்துல கணவன் குட் மார்னிங் சொன்னா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை நம்ம என்ன சொல்றாங்க. என்ன புதுசாலாம் இல்லை. விசாரிக்கிறீங்க எப்படி இருக்கு, காலையில் போயிட்டு வந்தோன்னு சாப்பிட்டையா? ஆனா நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் செய்யறாங்க. மதியம் ஆகாத நேரத்துல ஓய்வுக்கு செல்ல போன் பண்ணி சாப்பிட்டையா, நேரத்துக்கு சாப்பிட அப்படின்லாம் விசாரிக்கிற சாதாரண ஒரு சேதம் இல்லாத உபகாரம் இந்த விசாரிப்பு. ஆனால் இந்த விசாரிக்கும் பொழுதுதான் என்ன மாறுகிறது? துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாளிலே சின்ன காரியம் தான். நீ விசாரிக்குமா? விசாரிப்பு வீடுகளிலே ஆரம்பிங்க. காலையில் என்ன பேசுவோம்? விசாரிப்போடு கூட பேசுங்க. ஹலோ ஹவ் ஆர் யூ, அல்லது பிரைஸ் எல்லாம் ஏதாவது வார்த்தையை சொல்லி பேசுங்க. ஏதாவது வார்த்தையை சொல்லி பேசுங்க. நம்ம ஒருவேளை தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்கள் வெளியில கச்சா பஞ்சா
நிறைய பேசுவோம். ஆனா யாரோட பேச மாட்டோம். போன் எடுத்தோம்னா சகோதரிமா கீழே வைக்கிறது இல்லை. அரை மணி நேரம், மினிமம் அரை மணி நேரம் யாரோட பேசலாம். கணவரோடு கூட எவ்வளவு நேரம் சகோதரர் நினைக்கிறாங்க, பேசாட்டி பரவாயில்லை, பேசாட்டி பரவாயில்லை. மனைவியோடு கூட கணவர் எவ்வளவு நேரம்? ஒரு விசாரிப்பு, வேற ஒன்றும் பேச வேண்டாம். நம்ம பேசினாவே என்ன வரும்? சண்டை தான் வரும். ஏன்னா நம்ம எதை தான் பேச போறோம்? ஃபைனான்ஸ் பற்றி தான் பேச போறோம். ஃபைனான்ஸ் பற்றி இப்ப பேசினாலும் என்னதான் வரும்? சண்டை தான் வரும். அந்த ஃபைனான்ஸ், அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அது ரெண்டு பேர்ட்டும் இல்லாம தான் இருக்கும். அல்லது ஒருத்தருக்கு எப்படியா இருக்கும்? இல்லாம இருக்கும். விசாரிக்கிறதுலே முந்திக்கோங்க. விசாரிக்கிறதுல இருந்து முந்திக்கோங்க. இது அந்த அன்பை பெருக்கும், ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும். உலக காரியங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். தேவனால் விசாரிக்கப்படுகிறவர்களாய் மாறுங்க நான் சொல்லுகிறது. ஒன்று பேதுரு எழுதியிருக்கும் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படியாய் சொல்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் விசாரிக்க வேண்டும். தேவன் விசாரிக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், உயிர் தெழுந்த தேவன் முதலாய் யாரை விசாரித்தார்? அந்த ஒரு பெரிய பாக்கியம் சகோதரிகளுக்கு கிடைத்தது. அந்த ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? சகோதரிகளுக்கு கிடைத்தது. அவர் விசாரிக்கிறவராக இருந்தால் சுருக்கமாய் பார்ப்போம். ஒரு 1/4 மணி நேரத்தில் முடித்திருப்போம். அது நீங்க ஏன்னா பிறகு நிறைய காரியங்கள் இன்னைக்கு இருக்கு. பாஸ்டர் உடனே பேசுறதுனால தான் நல்ல பெரியெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி நாளைக்கு கம்ப்ளைண்ட் கூட என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால சீக்கிரத்திலே முடிக்கிறேன். அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பார்க்கலாம் இந்த நாளிலே. அந்த மரியாளுக்கு அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டது. மரியாளுக்கு அந்த காரியம் கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தோம் என்றால், முதலாவது தேவனை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இந்த மரியாளிடத்திலே காணப்பட்டது. அதனாலதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, சீஷர்கள் யாரும் கல்லறை கண்டையில் என்ன செய்யல, 3ஆம் நாள் அல்லது அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்த நாள் என்ன செய்யல, வரல. பிரியமானவர்களே, இங்க பார்க்கணும் 3ஆம் நாள் அந்த காலங்களில் போனா வெறும் ஆண்கள் மட்டும் தான் கல்லறைக்கு போவாங்க. இப்பதான் பெண்கள் எல்லாம் வருவதற்கு ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களிலே இயேசுவை காணும்படியா யார் தான் போனாங்க? பெண்கள் மாத்திரம் தான் போனாங்க. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஜென்ஸ் போனா ஒருவேளை போர்ச்சை அவர்கள் பிடித்துக் கொள்ளலாம். அப்படின்னா நிறைய காரியங்கள் இருந்ததுனால இந்த மரியாள் அவர்களுக்கு என்ன இருந்தது? ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆண்டவர் மேலே ஒரு தீராத ஒரு தாகம் இருந்தபடியினால்தான் தேவ தரிசனமும் தேவ விசாரிப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை விசாரிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை விசாரிக்கணும். ஒரு சபைக்கு போனா இன்னைக்கு அநேகருக்கு சபை மேல இல்லை, ஒரு ஒரு சரியா ஒழுங்கு இல்லை. நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த நம்ம பெரிய பெரிய சபைகள் இன்னைக்கு பேர் சபைகள்லாம் நிறைய இருக்கு. பெரிய ரோமன் கத்தோலிக் சபை, சிஎஸ்ஐ சபை, டிஎல்சி சபை, இந்த மாதிரி சபைகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் யாருக்கும் விசாரிக்கிறதே கிடையாது. நோ விசாரணை. விசுவாசிகள் பாஸ்டர் விசாரிக்கிறாரு, பாஸ்டர் விசுவாசிகள் விசாரிக்கிறார். ஏதோ வந்தோம் அப்படி போறது, அவ்வளவுதான் உண்டு. ஆதி நாட்களிலே இருந்தது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் என்ன நடக்குது? கூட்டம் நிறைய போகுது, பிரச்சனைகள் இல்லாம போகுது. இந்த நம்ம போல ஒரு சின்ன சபைகளிலே விசாரிக்கிறோம். ஆனா இதுலதான் நிறைய பிரச்சனை வருது. இதுல என்ன பண்ணுறது? நிறைய பிரச்சனை. இங்க விசாரிக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஆராதனை வேளைகளிலே உங்களை யார் விசாரிக்கணும்? தேவன் விசாரிக்கணும். இங்க வருகிற செய்தி வேளையிலே யார் விசாரிக்கணும்? தேவன் விசாரிக்கணும். பிரியமானவர்களே, அடிக்கடி பார்க்க வருவாங்க. ஒரு குடும்பத்தார் ஒரு முறை அவர்கள் வந்த பொழுது வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அன்னைக்கு அப்படியே ஜெபம் பண்ணாம கிளம்பினார்கள். நான் அவரை கூப்பிட்டு கேட்ட பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு உங்களிடத்துல வந்து பேசுறதற்கு எனக்கு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஆராதனை வேளையிலும் செய்தி வேளையிலும் நான் ஒரு பிரச்சனையோடு கூட வந்தேன். தேவன் என்னோடு பேசினார். அல்லேலூயா. இந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வரணும்.
தேவன் நம்மை விசாரிக்கிற ஒரு உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது செய்த வேளை அவர் விசாரித்தார். ஏன் அழுகிறாய்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அதான் கேட்கிறார். உன் பிரச்சனை என்ன? ஏன் என்ன தனியாய் அழுது கொண்டிருக்கிறாய்? தேவன் விசாரிக்கிறவர். இந்த விசாரிப்பு எப்போ வரும்னா, தேவனை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ளே இருந்து அதை செய்தபடியினால்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படியா இருக்கிறது? ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய ஜெப வேளை இருக்கிறது. அந்த ஜெப வேளையில என்ன செய்கிறோம், எது செய்கிறோம் உங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க, எதுக்கு ஜெபிக்கிறீங்க, யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவரை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அது பெரும்பாலும் முடியாத ஒரு காரியம். பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில முடியாத காரியம். காலையில ஒருவேளை நம்முடைய ஜெப வேளை ஒரு 10 நிமிஷம் கூடிடுச்சுன்னா கூட சரியான நேரத்துக்கு நீங்கள் புறப்பட்டு இருக்க போக முடியாது, அலுவலகத்திற்கு போக முடியாது. ஆனால் அதற்கென்று நீங்க ஒரு நாளை என்ன செய்யலாம்? நீங்கள் ஒதுக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த காரியங்கள் இடைப்பட்டு இருக்கிறது. 4 சுவிசேஷங்களும் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஆயத்தத்தோடு கூட என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போகிறார்கள். ஆயத்தத்தோடு கூட புறப்பட்டு போகிறார்கள். எல்லாம் ஆயத்தம் பண்ணி தான் அவங்க என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போறாங்க. எல்லா சுவிசேஷங்களிலும் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவைகள் எடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்துக்கொண்டு என்னது அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் எடுத்து போறாங்க. அதுக்கு ஆயத்தமானார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாக முதலாவது காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவர்களிடத்தில் இருந்தது. அடுத்து அதற்கென்று தங்களை என்ன செய்தாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கோம், எனக்குள்ளே அதிகமா இருக்கும். அதிகாலையில எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கணும். அதிகாலையில தேவ பிரசன்னத்தை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வாஞ்சை எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் அந்த வாஞ்சைக்கு என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றும்படியாய் அவர்கள் அந்த ஆக்ஷனிலே காமிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஆக்ஷனிலே காண்பிக்க வேண்டும். அவர்கள் அப்படியாய் அதிகாலையிலே எழுந்து என்ன செய்யாங்க? இருட்டோடே கூட அந்த இடத்திற்கு வந்தார்கள். இருட்டோடே கூட வந்தாங்க. பெரும்பாலும் ஈஸ்டர் ஆராதனை எல்லா இடங்களிலும் எத்தனை மணிக்கு வைப்பாங்க? 4:30 மணிக்கு வைப்பாங்க. 4:30 மணிக்கு என்றால் அதிகாலையிலே போகிறோம். சரி, இங்க நம்ம எத்தனை மணிக்கு வைக்கிறோம்? 7 மணிக்கு வைக்கிறோம். 7 மணிக்கு எத்தனை பேர் இருந்தோம்? 7 மணிக்கு எத்தனை பேர் இருந்தோம்? ஒரு 5-6 பேர் தான் ஆயத்தத்தோடு கூட. அப்பதான் நான் அதுக்கு முன்னால் வரைக்கும் நினைத்து கொண்டிருந்தேன், நம்மளும் ஒரு தடவை 4:30 மணிக்கு வச்சு பார்ப்போம். இன்னைக்கு வரும்பொழுதுதான் யோசித்தேன், 4 மணிக்கு வச்சா யார் தான் இருக்கணும்? நானும் 2 பேர் தான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு என்ன செய்யல? ஒரு தேவனை ஆராதனைகளிலே பார்க்கணுங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இல்லை. ஆராதனை வேளைகளிலே, அந்த செய்தி வேளையிலே யாரை பார்க்கணும்? வாஞ்சை இல்லை. தேவனை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை. அந்த காரியத்தை செய்யும்படியாய் ஆயத்தம் இல்லை. பிரியமானவர்களே, ஆயத்தம் இல்லை. அவர்கள் என்ன செய்தாங்க? ஆயத்தமா என்ன செய்தாங்க? ஆயத்தம் என்ன செஞ்சாங்க? வழக்கம் போல என்னல்ல பதிலே, வழக்கம் போல பதில். ஆயத்தம் என்ன ஆயத்தம் பண்ணாங்க? எல்லாமே சுகந்த வர்க்கம் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. எப்போ வாங்கி வச்சிருப்பாங்க? அதிகாலையில் போய் இந்த கடை தட்ட முடியுமா? எப்போ வாங்கி வச்சிருப்பாங்க? முந்தின நாள். நாளை நான் ஆராதனைக்கு போக வேண்டும். முந்தின நாள் இரவு ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரவு ஒரு ஆயத்த ஜெபம். பெரும்பாலும் அந்த நாட்களில் இன்னைக்கு சில பெந்தெகோஸ்தே சபைகளில் நடக்கக்கூடிய அந்த கம்யூனியனுக்கு முந்தின நாள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு ஆயத்த நாள். நம்மள கூட அந்த இரவு ஜெபம் ஒருவேளை நம்ம அதை நினைத்து வைக்கல, அது ஒரு ஆயத்த நாள். அந்த முந்தின நாளே நான் தேவனை காண வேண்டும். நான் ஆலயத்திலே ஆராதிக்கும் பொழுது இதோ ஏசாயா தீர்க்கதரிசி கண்டதை போல அல்லது சீஷர்கள் பார்த்ததை போல எனக்கும் தேவ தரிசனம் உண்டாக வேண்டும், என்னையும் தேவன் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு கூட நீங்கள் முந்தின நாள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தமாக. அல்லேலூயா. ஆயத்தம் இருந்தால்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தேவனை தரிசிக்க முடியும்.
இன்னைக்கு ஒருவேளை அந்த ஆவியானவருடைய அபிஷேகமும் அல்லது தேவனுடைய வார்த்தைகளும் சபைக்கு அநேக இடங்களில் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. காரணம் சபையார் ஆயத்தமா என்ன செய்யல, வரல. சிலருக்கு ஆயத்தம் இல்லாம தான் வரல. ஏன்னா வரவர்களுக்கெல்லாம் ஆயத்தம் இல்லாம பேசினா ரொம்ப நேரம் பேச முடியும். ஆயத்தத்தோடு பேசினா கொஞ்ச நேரம் தான் பேச முடியும். இல்ல ரொம்ப நேரம் பேச என்ன செய்ய முடியல. அதை மக்கள் வந்து கிராஸ் பண்ண முடியல. மக்களுக்கு என்ன செய்யறாங்க, டைம் இஸ் கோல்ட் அதான் பாக்குறாங்க. ஏன்னா போய் பெருசா கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோம். இன்ஜெக்ஷன் போச்சுன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், நண்பர்கள் வீட்டுக்கு போவோம். அந்த நாள் கொடுத்து அரட்டை என்ன செஞ்சுருவோம், என்ன செய்யணும், தீர்த்துக்குவோம். அரட்டை என்ன செய்யணும், தீர்த்துக்குவோம். பிரியமானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு என்று ஒரு நாள், ஆயத்த நாள். தேவனுக்கு என்று ஆயத்தமாகுங்க. ஆயத்தமாகி காணாமல் வாஞ்சையோடு கூட அந்த முந்தின நாளே உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் நம்ம தேவ வார்த்தைகளை கேட்கல, நம்ம இன்னும் பலப்படல, இன்னும் ஆவியிலே நிரப்பப்படல, இன்னும் பெரிய காரியங்கள் அந்த நேரத்திலேயே தேவ தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்படல, ஆவிக்குரிய கண்கள் கொடுக்கப்படல. காரணம், நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாக வேண்டும். நீங்களும் நான் என்ன செய்யணும், ஆயத்தமாக வேண்டும். பிரியமானவர்களே, ஆயத்தமாகணும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒருவேளை நல்ல ஆவியிலே நிறைந்தவர்கள், நல்ல ஊழியம் செய்ய வாஞ்சை உள்ளவங்க, நீங்க ஈவன் உங்களுடைய ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னா கூட ஒரு அரை மணி நேரம் ஆயத்தத்தோடு கூட கடந்து செல்லுங்க. பிரியமானவர்களே, ஆதி நாட்களிலே எங்களுடைய ஊழியம் அப்படியா இருந்தது. நாங்க இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களை நாங்க போய் பேசி இருக்கிறோம். அதை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாஸ்டர் அப்படிலாம் எங்க குடும்பத்துக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஒரு ஆதங்கம் இருக்கு. அன்றைக்கு நாங்கள் 2 பேரும் போகும் பொழுது ஆயத்தத்தோடு கூட போவோம். ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர், நான் அந்த வீட்டிற்கு போகிறேனே, அந்த வீட்டிற்கு நான் என்ன சொல்ல, அந்த வீட்டு காரியங்கள் என்ன, அதை தேவ பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல ஒரு வார்த்தையை பெற்ற பின்புதான் நான் அந்த வீடுகளுக்கு கடந்து செல்வது வழங்குறோம். என் மனைவி கூட கரெக்டா அங்க கிளம்புற நேரம் கரெக்டா சொல்லிடுவாங்க, அந்த வீட்டுக்கு பசங்க எடுத்துக்கலான்னு கேட்போம். அந்த ஆயத்தம் இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகள் போகக்கூடாது. நீங்க எந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு ஆயத்தம், ஒரு ஆயத்தம் அதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய உறவினர் ஒருவர் ஊழியனா இருந்தார். சொல்லுவார், என் வீட்டுக்கு வந்து அடிக்கடி தங்குவார், தங்கி சில காரியங்களை சொல்லி விட்டுருவார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுவார், நீங்க ஒரு வீட்டுல போய் தங்கணும்னா, ஒரு தங்கினீங்கன்னா அன்றைக்கு அந்த வீட்டை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு வரணும். வரலைன்னா இன்னும் நீங்க என்ன இல்லை, ஊழியனாய் மாறல, இன்னும் நீங்கள் ஆயத்தப்படல. ஆண்டவரே, நான் அந்த இடத்திற்கு செல்லுகிறேனே சுவாமி. தேவன் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு, அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு. சில இடங்களில் போய் பார்த்தோம் என்றால் யாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், அவர்கள் வீட்டில் யாரும் என்ன செய்ய முடியாது, சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அதற்கு உங்களை ஒருவேளை அவங்க ஒரு விருந்துக்காக அழைத்திருக்கலாம், நீங்க அவங்களுக்கு சும்மா போகலாம். நீங்க போகும் பொழுது ஒரு ஆயத்தமாக்கி போக, ஜெபித்து விட்டு அந்த வீட்டிற்கு நான் போகிறேன், I want to give something. ஒரு வீட்டுக்கு போறதுனா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க, ஏதாவது வாங்கிட்டு போறோம், ஏதாவது வாங்கி, அது குடும்பமாய் செல்கிறதுனால ஏதாவது வாங்கிட்டு போறீங்க, ஒரு ஆயத்தத்தோடு கூட போறீங்க. பிரியமானவர்களே, அதே போலதான் என்ன செய்ய, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களுடைய வசனத்தை கொடுக்கணும், உங்களுடைய வார்த்தையை கொடுக்கணும், இல்ல அந்த வீட்டின் நிலையை நீ எங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு என்ன செய்யணும். நீங்கள் ஒரு ஆயத்தத்தோடு கூட போவீர்கள் என்றால் உண்மையிலே தேவநாமம் என்ன செய்யப்படும், மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஒரு ஆயத்தத்தோடு கூட நீங்க தேவ சமூகத்திலே வருவீர்கள் என்றால் தேவன் உங்களை எப்படியா இருக்கிறார், விசாரிக்கிறவனாய் இருக்கிறார். அடுத்து ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்த்து முடிக்கிறோம். அடுத்து 2வது காரியம், அந்த சகோதரிக்கு அப்படியான ஒரு விசாரிப்பு கிடைத்ததற்கு காரியம், எல்லாரும் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க,
இயேசுவை தேட காணல, இயேசுவை காணல அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் மாத்திரம் என்ன செய்தார்? காத்திருந்தாங்க. அவர்கள் மாத்திரம் என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. இந்த இயேசுவை பார்க்கும் வரைக்கும், அல்லது அவர் சரீரத்திற்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரிய வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அவர்கள் எடுத்த டெசிஷன். கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. நம்முடைய இந்த நாளிலே நம்ம பெருசாக உபயோகிக்கப்படலை. நம்ம தேவன் பெரிதாக உபயோகிக்கப்படணும்னு நினைச்சோம். நம்ம என்ன செய்யல? உபயோகப்படுத்தல, உபயோகப்படலை. நம்ம ஏனென்றால் நம்ம என்ன செய்யல? காத்திருக்கல. நம்ம என்ன செய்யல? காத்திருக்கல. நான் அடிக்கடி எல்லாருக்கும் ஒதுக்கப்படுகிற வேலை, அல்லது நானே நினைச்சிருக்க வேலை அப்படிதான். நான் 10 to 11 ஜெபிக்கணும் இரவு அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டோம்னா, ஒருவேளை நான் ஜெபிக்க வருகிறதுக்கு 10 ஆகும், 10:05 ஆகும், 10:10 ஆகும், இல்லாட்டி 10:15 கூட ஆகும், 10:30 கூட ஆகும். ஆனால் முடிக்கிறதுக்கு 11 மணி. அதற்கப்புறம் அப்பதான் ஒருவேளை பிரசனம் இறங்கினாலும் இனி தூங்க போகணும் இந்த எண்ணம், நம்ம காத்திருக்கிற எண்ணம் இல்லாதபடியினாலே, காத்திருக்கிற எண்ணம் அந்த எது வரைக்கும் காத்திருக்கணும்னு நினைச்சாங்க? எது வரைக்கும் காத்திருக்கணும்னு நினைச்சாங்க? இயேசுவை காணணும், அல்லது இயேசுவின் சரீரத்திற்கு என்ன ஆச்சினாலும் எனக்கு என்ன செய்யணும் தெரியணும். அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆகவேதான் கண்டுகொண்டார்கள். அது நாட்களில் நான் அப்படி செய்திருக்கிறேன். பரிசுத்தாவை கிடைக்கும் வரைக்கும் நான் ஜெபித்த நிறுத்த போகிறது இல்லை. காத்திருக்கிறது வெற்றி கொண்டேன். இந்த காத்திருக்கிறது தான் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர்களோடு கூட இடைப்படணும். அப்படி ஒன்று அவர் விட்டுட்டு போக மாட்டார். இதுவரைக்கும் காத்திருந்து ஆண்டவரோட ஒரு வார்த்தை வேணும், ஒரு பிரசங்கம் வேணும் அப்படின்னு நான் காத்திருந்தேன்னா, நேரமானாலும் காலங்கள் ஆனாலும் அவர் அதை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அவர் தர மாட்டார். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஆவல், ஒரு ஆயத்தம், காத்திருக்கு. ஒரு காத்திருக்கு. ஒரு சகோதரன் அப்படியா இடத்துல வந்து பேசுவதால ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரன், ஆண்டவருடைய வார்த்தையே என்னால கேட்க முடியல, நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அப்ப அவருக்காக ஜெபிக்க கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் காத்திருக்கிறது இல்லை. தேவ வார்த்தை வரும் முறைக்கு என்ன செய்கிறது இல்லை? காத்திருக்கிறது இல்லை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு என்ன சம்பவிக்கும்னு எனக்கு என்ன செய்யணும், நீங்க சொல்லணும். ஆபிரகாம் கேட்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலியெல்லாம் எடுத்து என்ன செய்வான் இருப்பான்னு சொல்லுகிறார். அவர் எதுவரை காத்திருந்தார்? எதுவரை காத்திருந்தார்? தேவன் பேசும் வரை காத்திருந்தார். இரவாயிற்று, பறவைகள் வந்ததெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜெபத்திற்கு போனோம்னா, எதுக்கு ஜெபிக்க போறீங்க? எதுக்காக ஜெபிக்க போறீங்க? சகோதரர் ஜெபம் பண்றீங்களா? அதில் அதை கேட்டு ஜெபம் பண்றீங்களா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுன்னா அதோட சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லாம போய் கூட ஜெபம் பண்றீங்களா? எதற்காக ஜெபிக்க போறீங்க? எதற்காக ஜெபிக்க போறீங்க? ஒரு கேள்வி, பதில் சரக்கு சொல்ல முடிச்சு. எதற்கு ஜெபிக்க போறீங்க? உங்க பிரச்சனையை தேவனிடத்துல சொல்ல போறீங்க. தேவனிடத்துல சொல்ல போறீங்க. அதான் ஜெபம். அடுத்து அவர் சொல்லுறத கேட்க போறீங்க. இது என்றாவது நடந்திருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில? நீங்க தேவனுக்கு உங்க பிரச்சனையை சொல்ல போறீங்க. தேவன் உங்கள் பிரச்சனையை கேட்க போகிறார். அவரிடத்திலிருந்து பதில் வரப்போகிறது. இது உங்களுடைய ஜெப வேளைகளிலே என்றாவது நடந்திருக்கிறதா? நடக்கல. ஏன்னா நம்ம போனோம்னா தேவன் நம்மளை பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும்னா டக்குன்னு அதை கேட்கணும். உடனே அவர் என்ன செய்யணும்? பதில் தரணும். இதான் நம்ம எதிர்பார்ப்போம். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, மோசே தேவனே சொல்றார் மேலே ஏறிவாப்பான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் அங்கு காத்திருந்ததுக்கு பின்புதான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கிடைத்தது சொல்லி. இன்னைக்கு போனவங்க நம்ம ஜெப வேளையில போனோம்னா தேவ பிரசனம் வந்துடாதுங்க.
போனோம்னா தேவ சத்தம் ஒன்று கேட்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும்னு போனா, ஒருவேளை தேவ பிரசன்னம் எப்பதான் ஒரு 55 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வரணும். அந்த தேவ பிரசன்னம் உற்சாகத்துல போனோம்னா அந்த சீசன் அப்படி. இப்ப கொடைக்கானல் போறீங்க, மேல போனோம்னா உங்களுக்கு அந்த இது என்ன தெரியும்? கொடைக்கானல் பக்கத்துல வந்துட்டோம்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? உடனே இறங்கிட்டீங்க இல்ல, அங்க போகணும். இன்னும் அந்த பொறுமையை அனுபவிக்க வேண்டும். ஒரு நாள் கூட அந்த ரூம் போட்டு தங்கணும். அதுதாங்க டேஸ்ட் சொல்றீங்களா? அப்ப 55வது நிமிஷத்துல தேவ பிரசன்னம் லேசா கிடைச்சிருச்சுன்னா உடனே ஜெபத்தை முடிச்சிருக்கீங்களா? 5 நிமிஷத்துல இல்ல, இன்னும் நான் தங்கி இருக்கணும். விடிய தரானா பரவாயில்ல, இந்த பிரசன்னத்தை முழுவதுமாய் நான் அனுபவித்து தான் போகணும் அப்படின்னு காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. அப்பதான் தேவ விசாரிப்பு உங்களுக்கு வரும். ஓய்வாக காலம் ஏன் கூப்பிடுவா, ஏன் அழைச்ச? யூ ஆர் சோ மச் ஆஃப் ஒர்க்ஸ். நிறைய வேலை உனக்கு இருக்கு. இந்த வேலைகள் மத்தியிலும் ஏன் என்னை அழைத்தாங்கிற விசாரிப்பு தேவ சமூகத்திலிருந்து வரும். எப்போ வரும்? நீங்க காத்திருக்கணும். எதுவரைக்கும் காத்திருக்கணும்? அந்த விசாரிப்பு வரும் வரைக்கும் காத்திருக்கணும். வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அவசரமான ஒரு பெரிய சர்வீஸ்னாலே நம்ம வீட்டுக்கு போனா காலிங்குள்ள அடிக்கிறான். எதுவரைக்கும் காலிங்குள்ள அடிக்கிறான்? நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஒரு செல்ல ஒருத்தவங்களுக்கு நீங்க கூப்பிடுறீங்க, உங்க நண்பர்களுக்கு கூப்பிடுறீங்க, எதுவரைக்கும் கூப்பிடுறீங்க? ரெஸ்பான்ஸ் வரும் வரைக்கும். ஏன் தேவனை போய் கூப்பிடாது? ரெஸ்பான்ஸ் வரும் வரைக்கும். இந்த மரியாள் அப்படியாய் காத்திருந்தாங்க, ஆயத்தத்தோடு கூட காத்திருந்தாங்க, வாஞ்சியோடு கூட வந்தாங்க, காத்திருந்தாங்க. அவர்கள் தேவ விசாரிப்பை பெற்றுக் கொண்டாங்க, தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டாங்க. அவர்கள் நினைத்ததற்கும் மேலான காரியங்கள் என்ன செய்தது? நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கிற முதல் ஸ்திரீயானாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்ல விரும்புகிறார். நிறைய காரியங்களுக்கு இதோடு கூட முடித்துக் கொள்ளணும். இந்த வீட்டில் போய் செய்ய, இன்னும் ஆழமாக செய்ய. இந்த நாளிலே ஒருத்தருக்காவது தேவனை இயேசு உயிர்த்தெழுந்தால் இன்றைக்கு ஜெபப்படையில எனக்கு இந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. அதில் நான் எழுதிய அந்த அடிகளை நான் யோசித்து பார்த்தேன். கரெக்டா ஏன்னா இதில் எழுதி வைக்கல, அப்படி எனக்குள்ளே ஞாபகம் வந்ததுதான். அப்போ வரும்போது நான் ஈஸ்டர் காலை நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவின் சமூகத்தில் வருகிறோம், அங்க தேவனை ஆராதிக்கிறோம். அதற்கு பின்பு சொல்லிடுவோம் இந்த செய்தி ஒருத்தருக்காவது. நான் அதை யோசித்துக் கொண்டே வந்தபோது ஆட்டோல ஏறி வந்தான். அந்த ஆட்டோ ஓட்டுற சகோதரத்தில் நான் சொன்னேன், இன்னைக்கு எங்களுக்கு விசேஷம், இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்த நாள் சொன்னேன். பெருசா சொல்ல மாட்டேன். நீ சொல்லுவீங்க யார்ட்டையாவது? நீ சொல்லுவீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதித்து விரும்புகிறார். இந்த 40 நாள் கூட்டங்கள் அவர் எனக்கு உங்கள் மத்தியிலே கொடுக்க முடியாத செய்தி, ஒரு பெரிய கன்வென்ஷன்ல கொடுக்குற செய்தி தான். ஆனா இவங்கிட்ட கொடுத்தா சொன்னார், காரணம் தேவன் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஆயத்தத்தோடு கூட இருங்க, வாஞ்சியோடு கூட இருங்க. தேவ சத்தம் கேட்கும் வரைக்கும், தேவ பிரசன்னம் வரும் வரைக்கும், தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பும் வரைக்கும் ஜெபத்திலே காத்திருங்க. கர்த்தர் உங்களை விசாரிப்பார், கர்த்தர் உங்களுக்கு பிரசன்னமாவார். தேவன் தன்னுடைய திட்டத்தை உங்களுக்கு சொல்லுவார். சொன்னார், போய் சீஷர்களுக்கு சொல்லு, என் சகோதரர்களுக்கு சொல்லு சொன்னார். உங்களுக்கு சொல்லுவார். ஆயத்தத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவாராக. தலைத்தாழ்ச்சி செல்வோம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் சோதனைகளும் இறக்கமான தேவனை மக்கள் நன்றி. எங்களை விசாரிக்கிறதற்காக உயிரோடு எழுந்த தேவனை மக்கள் சொல்லுவோமா? எங்களுக்கு தரிசனம் தருவதை கொஞ்சம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே. தேவனை கொஞ்சம் ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி பார்ப்போமா? நான் சொன்னபடி ஒன்று ஆண்டவர் பிரச்சனமாக வரைக்கும் காத்திருக்கலாம் வைக்க மாட்டேன். சீக்கிரத்தில் அனுப்பியிருப்பேன். நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் கண்களை மூடி அவரோடு ஆண்டவரை
என்ன விசாரிக்கிறவர்களுக்கு தான் நீங்க ஆண்டவரே இந்த உலகத்திலே உயிரோடு எழுந்தீங்கப்பா. எனக்கு தரிசனம் தருகிறதற்கு தான் நீங்க உயிரோடு எழுந்தீங்க சுவாமி. ஆண்டவர் எனக்கு உங்களுடைய திட்டங்களை அறிவிக்கிறதற்காக தான் ஆண்டவர் நீங்க உயிரோடு எழுந்தீங்க சுவாமி. இந்த ஆண்டவரை வாய்ப்பை ஒரு சகோதரிக்கு கொடுத்தீங்க சுவாமி. ஆண்டவர் அதே போல அவர்களை இதுவரை ஆயத்தம் இல்லாமல் ஆயத்திற்கு வந்திருக்கலாம் அம்மா. இந்த நாள் முதல் நாங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் சனிக்கிழமை கொஞ்ச நேரமாவது ஆயத்தப்படுவோம் சுவாமி, அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலாவது எழுந்து நாங்கள் ஆயத்தப்படுவோம் சுவாமி. ஆண்டவரை கர்த்தர்களுக்கு அப்படி உதவி செய்ய எங்கள் ஜெப வேலையெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற வேலையா இருக்கணும். எங்கள் ஜெப வேலையெல்லாம் பிரசன்னத்தை பார்க்கிற வேலையா இருக்கணும். எங்களுடைய ஆராதனை வேலைகள் எல்லாம் உண்மை உணர்கிறவர்களா இருக்கணும். உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். உங்களுடைய பிரசன்னத்தை அந்தவரை இருந்தாவே அறிகிறவர்களா இருக்கணும். உங்களுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை வைக்க ஈஸ்டர் தினத்தை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உயிருள்ள ஆண்டவரை உயிரோடு எழுந்த தேவ பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. உயிரோடு எழுந்த ஆண்டவரை தேவ பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே தங்கி இருப்பதாக. ஆண்டவரை உயிரோடு எழுந்த தேவ வல்லமை பிள்ளைகளை ஆட்கொள்ளபடியாக செய்கிறேன் சாமி. கர்த்தரை உடைந்து அவரோடு உடைந்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. முழுவதுமாய் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்ய சாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உள்ள பிரசன்னத்தை உணர உதவி செய்ய நீரை கூட இருந்து காத்து நடத்தும்படியாக சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. ஆண்டவருக்கு நம் பொருளாதார சிக்கல்களை மாற்றுங்க. ஆண்டவரை அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரை அழுகையை மாற்றுங்க. துக்கத்தை மாற்றுங்க. சந்தோஷமாய் மாற்றுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்க உதவி செய்யுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தேவ கிருபை கொண்டிருக்கிறாங்க. ஒருவரை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். என்னுடைய நாமத்தை ஸ்துதிக்கிறேன். ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் சமாதான சந்தோஷம் நம்மளோடு கூட இன்றும் சதா காலமாக இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.